இந்த இனிய நல்வேளையிலே அம்மனின் திருவருளை கொண்டிருக்கிற மீனாட்சி அம்மன் மதுரைக்கே உங்களுடைய மலர்ந்த முகங்களை பார்த்துவிட்டு தான் அம்மனை வணங்க வேண்டும் என்ற அளவுக்கு மதுரை முழுவதும் நீங்கள் இருக்கிற அந்த அம்மன் பகுதியில் இருக்கிற அத்தனை சௌராஷ்டிரா மக்களுக்கும் அனைவருக்கும் முதலினுடைய மனமார்ந்த நன்றியினை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சௌராஷ்டிரா அரசியல் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக அனைத்து சௌராஷ்டிரா அமைப்புகள் சேர்ந்து நடத்துகிற இந்த சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாட்டின் தலைவர் போற்றுதலுக்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய திருமிகு முன்னாள் காவல்துறை அதிகாரி KRM கிஷோர்குமார் அவர்களே, சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய இனிய சௌராஷ்டிரா மத்திய சபையின் தலைவர் போற்றுதலுக்குரிய DR சுரேந்திரன் அவர்களே, மாநாட்டு சேர்மன் போற்றுதலுக்குரிய சேர்மன் அவர்கள் மதிப்பிற்குரிய தினேஷ் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்து உங்கள் மத்தியிலே மிகச்சிறப்பான உரையாற்றி இந்த சமுதாயத்தின் கடமை என்ன, அதனால் ஏற்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உற்ற துணையாக இருக்கிற உங்களுக்கு உயர்வு வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தெளிவான கருத்துக்களை வழங்கி சென்றிருக்கிற முன்னாள் அமைச்சர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர் செல்லூர் K. ராஜு அவர்களே, கௌரவ விருதுகளாக இருக்கிற போற்றுதலுக்குரிய திருமிகு MK சவகர் பாபு அவர்களே, திரு R. குமரேசன் அவர்களே, KK ஞானப்பிரகபரன் அவர்களே, குமரன் ஐகுவா அவர்களே, மதிப்பிற்குரிய கோடீஸ்வரன் பாபு அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிற உடன் வந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் மதிப்பிற்குரிய OMK சந்திரன் அவர்களே, போற்றுதலுக்குரிய கோட்டைக்கலை என்ற ஜெயச்சந்திரன் அவர்களே, போற்றுதலுக்குரிய பார்த்திபராஜன் அவர்களே, SMS செல்வகுமார் அவர்களே, போற்றுதலுக்குரிய நெல்லையூர் கைத்தறி நகர் பொறுப்பாளர் இனிய சகோதரர் கோபாலாச்சாரி அவர்களே, அருமை சகோதரர் நெல்லையூர் அருமை சகோதரர் அவனியாபுரம் ராதா அவர்களே, வருகை தந்திருக்கிற BJP இயக்கத்தைச் சேர்ந்த போற்றுதலுக்குரிய அருமை சகோதரி மகாலட்சுமி அவர்களே, அவரோடு உடன் வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னணி தலைவர்களே, இந்த சங்கத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களே, அருமை சகோதரர்கள், இந்த பகுதியில் வந்திருக்கிற இன்றைக்கு இந்த எங்களெல்லாம் உங்களோடு கலந்து மிக செலவு செய்திருக்க உற்ற துணையாக இருக்கிற எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய பேரவை செயலாளர் இனிய சகோதரர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் SS சரவணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பல்வேறு பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் உடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சாதாரணமாக இருக்கும்போது மிக அமைதியான பண்பாடு மிக்க கலாச்சாரம் மிக்க இந்த சமுதாயம் நம்முடைய கிஷோர்குமார் அவர்கள் திடீரென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்பு மூலமாக உங்களை எல்லாம் ஒரு எழுச்சி வர வைக்கின்றதுக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக அமைதியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியாக இருக்கிற உங்களுக்கு பல்வேறு வகையிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக மாமன்ற உறுப்பினர்களாக மாநகர மேயராக வாய்ப்பு கொடுத்தது அனைத்து இந்திய அதிமுக என்பதை நம்முடைய அமைச்சர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், சாதாரண ஒரு பதவி வருவது மிக நல்லதல்ல, போராடி பெற வேண்டும், அதுதான் உண்மையிலே வெற்றி என்பதை உணர்ந்து உங்களுடைய தலைவர் அவர்கள் உங்களை எல்லாம் போராட தூண்டியிருக்கிறார். இந்த சௌராஷ்டிர சமுதாயத்துக்கு உரிய முக்கியத்துவம் அரசியல் கட்சிகளை தாருங்கள் என்று கேள்விக்கணையை தொடுத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயம் வீழ்ச்சி வருகிற சமுதாயம் அல்ல, எழுச்சி வருகிற சமுதாயம், ஒப்பற்ற பிறகு உழைத்து முன்னேறுகிற சமுதாயம், அதுதான் ரொம்ப முக்கியம். உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு கல்வித்துறையிலே முன்னேறி இருக்குது, மறுக்க முடியாது. மாண்புமிகு புரட்சி தலைவி புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து அருண் எடப்பாடியார் காலத்திலிருந்து மதுரையிலே பல்வேறு கல்வி நிறுவனங்கள் வருவதற்கு அது பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, கலைக்கல்வியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, உற்ற துணையாக இருந்தது அதிமுக, மறுக்க முடியாது. எனக்கு நினைவு இருக்கிறது, அருமையான இங்கே வந்து குடந்தையில் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு மனுவை கொடுத்தாங்க, அதிமுக நான் நினச்சி பார்க்குறேன். எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கே குடந்தையிலிருந்து இங்கே ராதாவை கொண்டு வந்து மதுரையிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார்கள். இன்றைக்கு குடந்தைக்கே உரிமையோடு கேட்கிறார்கள், குடந்தையில் ஒரு MLA சீட்டு வேணும்னு. ஆக அந்த வகையிலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நீண்ட நெடி நேரம் பேச விரும்பாமல், இது அதிமுகவின் ஒன்றரை குடும்பம், அமைதியும் மிகச்ச அற்புதமான குடும்பம், தீபம் ஏற்றுகிற குடும்பங்கள் இவைகள், இறையாண்மை கொண்ட குடும்பங்கள் இவைகள், உழைக்கிற சக்தி கொண்ட குடும்பங்கள் இவைகள். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கிற உரிமையை அனைத்து இந்திய அதிமுக என்றென்றைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். குறிப்பாக சொல்வதென்றால், நான் மாநகராட்சி மேயராக இருந்தபோது அன்றைக்கு இருந்த மாமன்ற உறுப்பினர்கள் அதிகமான பேர் எந்த காலகட்டத்தில் இருந்ததில்லை.
இங்கே சரவணனாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஜெகநாதனாக இருக்கட்டும், சந்தியா பலராமனாக இருக்கட்டும், நம்ம கீதா ஜெட்டி ஹரிராமா இருக்கட்டும், நம்ம வண்டியூர் ராஜனா இருக்கட்டும், எல்லா மாமன்ற உறுப்பினர்களும் உரிய முக்கியத்துவத்தை அன்றைக்கு கிடைக்கப்பெற்ற வரலாறு உண்டு, பல்வேறு சாதித்தார்கள். ஆக அந்த வகையிலே மிகப்பெரிய சாதனையை நாங்கள் உங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை எங்கள் பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி, ஏன்னா பொதுவான இந்த சமுதாய கூட்டத்தில் நாங்கள் அரசியல் பேசுறது இல்லை, ஆனால் நம்முடைய அலுவலர் இதை அரசியலுக்காகவே போட்டிருக்காரு. இந்த கூட்டத்தை எல்லா அரசியல் கட்சியும் என்ன கொடுக்க, அதனால ஒரே வார்த்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் இந்த சமுதாயத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பார். அரசியலில் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக கண்டிப்பாக அந்த அணியை அளிப்பார் என்று உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நல்ல முயற்சி எடுத்துக்கொண்டிருக்க இந்த நல்ல நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.